ஃபஸ்ட்டு இப்போ வந்து வானொலியில் வந்து தாளிச்சுக்கிறதுக்காக வந்து எண்ணெய் விட்டுருக்கா அம்மா. இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருந்துருக்கா. ரொம்ப சிம்பிளான சமையல் தான், பட் டெலிஷியஸ் சமையல். இதில் வந்து பொடலங்காய் இருக்குது, பச்சை சுண்டைக்காய், மாங்காய், சௌ தக்காளி காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் அது டேஸ்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நெய்யில் மணத்தக்காளி தாளித்து சாதம் பண்ண போகிறா. கீரை வந்து பக்கத்துலேயே வந்து சிறுகீரையை வந்து நல்லா பருப்பு போட்டு சிறுகீரை பண்ண போகிறா தொட்டுக்க. ஏன்னா இன்றைக்கி நானும் அம்மாவும் மட்டும்தான். சன் வந்து கோடை விசிட்டில் இருக்கா, இன்னும் வரல. அப்புறம் வேற என்னம்மா பேசுமா? தாளிச்சு குட்டிட்டு சாதம் கலக்கிறேன். சாதம் கலந்தது கீரை அவங்களெல்லாம் சாப்பிட வர சொல்லு. சரி சரி. உனக்கு அவள் லைக்கு ஷேரு கமெண்ட்லாம் பண்ணணுமே, அதுவும் நீ சொல்லணும்ல. ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அவளுக்கே தெரியும் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அம்மா வந்து கடுகு தாளிச்சிட்ருக்கா. கடுகு தாளிச்சாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. மா, உனக்கு சமையல் வந்து மாமியார் சொல்லி கொடுத்தாளா அல்லது அம்மா சொல்லி கொடுத்தாளா? எங்கள் பாட்டி எனக்கு 13 வயசுலேயே நான் சமையல் கற்றுக்கிட்டேன். நான் எங்கள் பாட்டியாத்தில் இருந்தேன். எல்லா சமையலையும் எங்கள் பாட்டி தான் கற்றுக் கொடுத்தா. ஆனால் எல்லாமே ஆனால் நாட்டுக்காயில் தான் ஃபுல்லாகவே சமைப்பீங்களா? நாட்டுக்காயெல்லாம் சேப்பங்காய், கருணக்கிழங்கு, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் தான் அங்கே நாங்கள் செய்வோம். தேங்காயெலாம் நிறைய சேர்த்துப்பீங்களா? தேங்காய் செய்வோம். எங்காத்து மரத்துலேயே தேங்காய் இருக்குது. தேங்காய் பறித்து நாங்கள் தேங்காய் இல்லாத சமைக்க மாட்டேன். ஓகே ஓகே சரி. அடுத்தது என்னம்மா பண்ணணும்? இப்போ நீ வந்து கடுகு உளுத்த பருப்பெல்லாம் தாளிச்சுட்ட. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? சுண்டைக்காயை போட்டு வதக்க போகிறேன். பச்சை சுண்டைக்காய் வதக்கிட்டு எல்லா காயும் போட்டு வதக்கணும். இதை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கலராக எழுந்து வரணும். அப்போது இது பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு பச்சை சுண்டைக்காய். எவ்வளோ பேருக்கு பச்சை சுண்டைக்காய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை சுண்டைக்காய் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி காய்கறி. ஆக்சுவலாக ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கும், மருத்துவ மகத்துவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வந்து ஊட்டச்சத்து எல்லாமே வந்து இதில் கிடச்சிரும். ஆரோக்கியமான வாழ்வு தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான வாழ்வு. நம்ம வந்து ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணக்கூடாது. நல்லா நம்ம லைஃப்பை வந்துட்டு நிறையா லாங் டைம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நிறையா வந்து அன்றாட உணவில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடணும். நம்ம கீரை வெந்திருக்காமா? கீரையே அடுப்பில் போடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஓகே. இதுக்கு என்ன பருப்பு சேர்த்துக்கணும்? தோரம் பருப்பா, பைத்தம் பருப்பா? கீரைக்கு பைத்தம் பருப்பு. சுண்டைக்காவை பரட்டியாச்சு. சுண்டைக்காவை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நசுக்கிட்டும் பண்ணுவாங்க. அப்படியே இருந்தால் அது பரட்டும் போது வெடிச்சாவே கூட வெந்துடும், நல்லா வெந்துடும். இப்போ என்ன போட்ட? தக்காளிக்காய். உனக்கு தக்காளி பிடிக்காது, ஆனால் எப்படிம்மா காயை மட்டும் சாப்பிட்ற? தக்காளி பழம் பிடிக்காது. பச்சை தக்காளி தொகையில் இருக்க கூட்டு பண்ணுவேன். எங்களோட அன்றாட இதில் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து தக்காளி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரசத்தில் வந்து புளியோட காம்பினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தக்காளி வந்துட்டு ஒரு பழம் எங்களுக்காக போடுவா, எங்களோட டேஸ்ட்டுக்காக.
அடுத்தது என்ன போடணும்? இது நல்லா வதக்கிங்க, பொல்லங்காய் போடணும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்தது என்னம்மா? பொல்லங்காய். சூப்பர். பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் இருக்கா. இந்த க்ரீன் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டே இருக்காரு வரிசையில். எல்லாம் கொஞ்ச நாள் வதக்கணும். இப்போ வந்து பரங்கிக்காவை போட்டுட்டு இருக்காங்க. கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அண்ணன் வந்துட்டாரு. அடுத்தது சூப்பர். அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச சுவையை கொடுக்குற மாங்காய், கிளிமூக்கு மாங்காய். சீசனே இல்லாட்டினாலும் மாங்காய் செம்மமாக இருக்குது, பார்க்குறதுக்கே டேஸ்டியாகவும் இருந்தது. இதில் வந்து தனியா பொடியும் கார மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. இந்த சுண்டைக்காய் சாதம் வந்து என் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். அதனால் அம்மா சாதம் கலந்து நாங்கள் தன்சோ வேறு பண்ணணும் எங்கள் சிஸ்டர்ஸுக்கு. இப்போ வந்து நமக்கு தேவையான சால்ட்டை நம்ம போட்டுடணும். இதை நல்லா கலரிட்டு மூடி வச்சிடணும். வடிகட்டி இருக்கும்ல, அந்த வடிகட்டியால் மூடி வச்சுருங்க. அது அப்படியே வந்து ஈவனாக எல்லாம் வேகும். இந்தாம்மா வடிகட்டி இதோ இருக்குது பாருமா. போதும், பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே இருக்குது. போதும். சூப்பர். இன்னொரு எக்ஸாக்ட் ஒரு 7 to 8 minutes சுண்டைக்காய் வந்து ரெடி ஆகிடும். பக்கத்தில் கீரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை இறக்கி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி வத்தலை நெய் விட்டு நல்லா பரட்டிட்டு அந்த சுண்டைக்காயில் சேர்த்து சாதத்தை நம்ம கலர வேண்டியது தான். ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? பாய்.